அடியேன் சுவாமி. श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवरमुनिये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं सकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கிமானான் தன்னை கண்ணபுரத்தடியன் கலியனொலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்பப்பாவம் நில்லாவே. இது திருமங்கையாழ்வாருடைய அற்புத பாசுரம். இதுல ஓரோ அவதாரத்தையும் காட்டிக்கொண்டு வருகிற போது ராமாவதாரத்தை தானா என்ற சப்தத்தால காட்டுறார். அப்ப ராமாவதாரத்துக்கு தான் ஏன் பேர் வச்சார்னா, ராமாவதாரம்ன்றது நாராயணனுடைய அவதாரம் அல்ல, நாராயணனே. அப்போ அந்த நாராயணன் தான் மத்ஸ்யமாக வந்தார், நாராயணன் தான் கூர்மமாக வந்தான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ சாட்சான் நாராயணனாக அமைந்திருக்கக்கூடியவன். இதத்தான் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சே சொல்றா. சக்கரவர்த்தி திருமகனாரை பார்த்து சொல்றா, ராவண வதத்துக்கு பிறகு சொல்லும்படியான அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. பவான் நாராயணோ தேவா ஸ்ரீமான் சக்கராயுத பிரபு ஏகசிருங்கோ வராகஸ்துவம் பூதபவ்ய சபத்னஜித். தேவரீர் சாட்சான் நாராயணன் தான் ராமனாக அவதாரம் பண்ணி இருக்கிறீர். இதத்தான் மண்டோதரியும் சொல்றார். அதாவது ராமா தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்ச வக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவா மானுஷம் வபுராஸ்தாய ஜக்ஞே விஷ்ணு சனாதன. மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டு விஷ்ணுவானவன் சனாதனன் என்றென்றும் இருக்கக்கூடிய நாராயணன் அவதாரம் பண்ணினான். அப்ப பகவானுக்கு ராமாவதாரம் இல்ல, பகவானே ராமன், ராமனே பகவான் அப்படின்ற பெருமை படைத்தது ஸ்ரீ ராமாவதாரம்னு காட்டப்படுறது. அதுல கீழே பாயச விபாக பிரக்கிரியை போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதற்கு பிறகு ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யயுஹு
6 ருத்துக்கள் ஆகிவிட்டன. 6 ருத்துக்கள்னா ஒரு ருத்துவுக்கு 12 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. 6 ருத்துவுக்கு 12 மாசம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த யாகம் முடிந்த 12வது மாசத்திலே அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக ருத்தூனாம் ஷட் சமத்யயு ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ கௌசல்யா அஜனயத்து ராமம். பெருமாள் திருவவதாரத்தை வர்ணித்து காட்டுகிறார். நாமெல்லாம் பெருமானை பத்தி காட்டுகிற போது, ஆழ்வார் தெரிவிக்கிற போது அற்புதமான வார்த்தையை காட்டுகிறார். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காய். நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட அதிகமான நாட்டில் உள்ளவர்கள் படாத பாட்டை எல்லாம் தான் பிறந்து படுகிறான். நாட்டுல நாம பிறக்கிறதுக்குன்னே இருக்கும். நாம எதுக்காக இருக்கிறோம்னா பிறப்பதற்காக. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு மற்றவாளும் சொல்லியிருக்க. அப்போ நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு, அவித்யா கர்ம வாசனா ருச்சி ததனுகுணமான ஜன்மங்கள், புண்ணிய பாப கர்மங்கள், அதனாலே ஏற்படக்கூடிய ஜன்மங்கள். எத்தனை பிறவிகள், இத்தனை பிறவிகள் நாம பிறந்திருக்கக்கூடிய நிலை, நமக்கு பிறப்பு ஏற்படும்படியான நிலை அமைந்திருக்கக்கூடியது. அப்ப நாமெல்லாம் பிறக்கிறோம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அவன் அவதாரம் பண்ணுகிறானே, அந்த அவதாரத்துக்கு அனுகுணமாக 12 மாசங்கள் கர்ப்பவாசம் பண்ணினான். அப்ப நம்ம விட பாடுபட்டிருக்கான்னு தெரியுதுதான். நாமெல்லாம் கர்ப்பவாசம் பண்ணுகிறோம் என்றால் 10 மாசம் 9 மாசம் சில நாட்கள் இந்த மாதிரி கணக்கு வைத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். உடனே இவர்களுடைய கையை பிடிச்சு பார்த்து, நாடியை பிடிச்சு பார்த்து, மற்றும் உண்டான பரிசோதனைகள் எல்லாம் பண்ணி இந்த நாள்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றா. நாமெல்லாம் 12 மாசம் இருக்கிறது இல்லையே. மனுஷர்களாக இருக்கக்கூடிய நாமோ மாத்திரு கர்ப்பத்துல 12 மாசம் இருக்கிறது இல்லை. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனார் 12 மாசங்கள் இருந்தார். ஷட் சமத்யயுஹு ததஸ்ச துவாதசே மாசே, 12வது மாசத்திலே பார்த்தார் பெரியாழ்வார். உங்க ராமன் தான் அப்படியா, எங்க கண்ணனும் அப்படிதான் அப்படின்றார். பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஆசை அதிகம், கிருஷ்ணாவதாரத்துல ஊத்தம் அதிகம். அதனால அவர் தெரிவிக்கிறார். யசோத பிராட்டி சொல்றாளாம், 12 திங்கள் வயிற்றில் கொண்டவப்பா அங்கினால் என் இளங்கொங்கை அமுதமூட்டி எடுத்தியான் பொன்னடி நோவ புலரியே காணின் கண்ணின் பின் என்னிடம் சிங்கத்தை போக்கினேன் நெல்லே பாவமே. கையில குச்சியை எடுத்துட்டு போய் கம்பளியை எடுத்துட்டு போய் அதெல்லாம் கண்ணனுக்கு போத்தி விட்டவள் இவள். கண்ணன் கையில அந்த குச்சியை கொடுத்தவள் இவள். கண்ணனை பசுவெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சிடுவான்னு அனுப்பிச்சு துரத்தினா காலங்காலத்தால. எதையோ வாயில போட்டு அடைச்சுட்டு கையில கலந்து கொடுத்து போய் மேய்ச்சிடுவா. கண்ணனை அனுப்பிச்சுட்டேனேன்னு அப்புறம் அழ ஆரம்பிச்சா. ஐயோ இப்படி குழந்தை பருட்டு போயிட்டு இருந்தேன். 10 மஞ்சள் பூசி பாவைமாரோடு பாடியில் சித்தில் சிறைக்கு தெங்கும் தீமை செய்து தெரியாமே கத்த தூளியுடைய வேடர்கானிடை கண்டின் பின் ஏற்றுக்கண் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவம். இந்த அநியாயம் உண்டா? என் குழந்தைய நான் அனுப்பிச்சுட்டேனே, கண்ணுக்குட்டி பின்னால் அனுப்பிச்சுட்டேனே. 10 மஞ்சள் பூசி என்னமா விளையாடிட்டு இருந்தது என் குழந்தை. திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பெருமான் அப்படி விளையாடிட்டு இருந்தான். எப்படி விளையாடினான்? கோபிகள்லாம் கடைக்கு போகணும்னு, எதுக்கு? நல்ல மஞ்சளா வாங்கி பூசிக்கணும். அவள்லாம் ரொம்ப அழகான திருமேனி படைத்தவர்கள். இந்த மஞ்சளுக்கு இந்த திருமேனிக்கு மஞ்சள் தேய்ச்சவர்கள் தீர்த்தமாட வேண்டாம், நல்ல மஞ்சளா வாங்கணும். கடைக்கு போகலாம். 18 கோபிகளா சேர்ந்துப்பாங்க. கண்ணா கடைக்கு போகலாம் வரையா? குழந்தைகளுக்கு ஷாப்பிங்னா ஆசை தானே. கண்ணன் ஆயிடுச்சுன்னு போவான். எதுக்கு கண்ணன் ஆயிடுச்சுன்னு போறான்னு பார்த்தா, அங்க வாங்குற மஞ்சள் 10 மஞ்சளா 10 மஞ்சளா, கொஞ்சம் ஜலத்தை கொட்டி நன்னா அதை உரசி சரீரத்துல தேய்ச்சி பார்க்கணும். மஞ்சள் வாங்கிறதுன்றது ஒரு தனி நிலை. அது இன்னைக்கு இருக்கிறவா எத்தனை பேருக்கு தெரியுமோ?
அதுல இருக்கிற அந்த பிராண்டை பார்த்து மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்துடுவோம் நாம. பூசும் மஞ்சள், உணவுக்கான மஞ்சள் அப்படின்னு எதையோ. ஆனா அந்த காலத்துல அந்த மஞ்சள் கிழங்க உரசி பார்ப்பார்கள். அவளுக்கு தெரியும் இது பத்தும் இது பத்தாதுன்னு. அது பத்தாததற்கு என்ன பண்ணுவான்னா உடம்புல ஈசி பார்ப்பார். இந்த கோபிமார்கள் இருக்கிறார்களே, தாங்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா நல்ல மஞ்சள் நிறத்துல இருப்பா, அழகா இருப்பா பார்க்கறதுக்கு. அந்த நிறமானது அந்த மஞ்சள் கலர்லயே இருக்கும். அதனால அவர்களுடைய சரீரத்துல இதை போட்டு பார்த்தால் மஞ்சள் பத்துமா பத்தாதான் சரியா தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு பரபாகம் வேணுமே, கான்ட்ராஸ்ட் வேணுமே. என்ன பண்றது? கண்ணன் கருப்பா இருக்கான், அவன் முதுகுல ஈசி பார்க்கலாம் அப்படின்னு கண்ணனை இழுத்துன்னு வருவான். கண்ணனும் கடைக்கு தானே போறோம்னு சொல்லிட்டு வந்ததும் குனின்னு சொல்லி குனிய சொல்லி இந்த மஞ்சளை உரசி நன்னா தேய்ச்சி கண்ணனுடைய முதுகுல ஈசி பார்ப்பார்கள். 10 மஞ்சள் பூசி இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த குழந்தைய நான் நியாயத்துக்கு கண்ணுக்குட்டி பின்னால அனுப்பிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி யசோத பிராட்டி வருத்தப்படுறா. அப்ப சொல்றா, இந்த குழந்தைய எப்படி பெத்தம் தெரியுமா? 12 திங்கள் வயிற்றில் கொண்டவப்பாங்கினான். 12 மாசம் வயிற்றுல வச்சுட்டு வளர்த்தேன், 12 மாசம் வயிற்றுல வச்சுட்டு வளர்த்தேன். என் இளங்கொங்கை அமுதமூட்டி எடுத்தியான். குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்தேன். அப்படிப்பட்ட குழந்தை இன்னைக்கு பொன்னடி நோவ கால் வலிக்கும்படியாக நான் இப்படி காணின் கண்ணின் பின் காட்டுல கண்ணுக்குட்டி பின்னால அனுப்பிச்சுட்டேனே. என் இளம் சிங்கத்தை போக்கினேன். என் குழந்தைய இளஞ்சிங்கத்தை போக்கிட்டேனே. யசோத சொல்றா என் இளம் சிங்கம்னு. ஆண்டாள் நாச்சியார் பாடினா யசோத இளம் சிங்கம். அப்போ சக்கரவர்த்தி திருமகனாரும் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணார், கண்ணனும் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணார். ஆகவே இதில் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மதிசர்க்கார். நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் படாத பாடுகளை எல்லாம் மனிதர்க்காக தான் பட்டு இருக்கிறான் எம்பெருமான். அப்ப ததச்ச துவாதசே மாசே 12வது மாசத்துல சைத்ரேனா வமிகே திதௌ, சித்திர மாசம் நவமி திதியிலே அப்படின்னு காட்டப்படுறது. புனர்வசு நட்சத்திரம். ஆச்சரியமான விஷயம். இந்த எண்கள் இருக்கின்றனவே நம்பர், அதுல சில நம்பர்களுக்கெல்லாம் சமசங்கியான்னு பேரு, சில எண்களுக்கு விஷம சங்கியான்னு பேரு. சமசங்கியான்னா எங்கேயும் மாறாத நிலையாக இருக்கக்கூடியது 9. அந்த 9ஐ எதால பெருக்கினாலும் அதனால வரும்படியான அந்த பெருக்கி வரும்படியான எண்ணுடைய ஒரு டிஜிட்டினுடைய கூட்டுத்தொகையும் 9ஆகவே இருக்கும். 9 into 1 9, 9 இருக்கு. 9 into 2 18. அப்ப 18 1 8 இருக்கும் இல்லையோ. 8 plus 1 9. அதே மாதிரி 3 பெருக்கல் 9 27, 7 2 9. 4 பெருக்கல் 9 36, 6 3 9. 5 பெருக்கல் 9 45, 5 4 9. இப்படித்தான் வரக்கூடியது. இது சமசங்கியான்னு பேரு. ஆனால் 8 பாருங்க. 8 பெருக்கல் 1 8, 8 பெருக்கல் 2 16, 6 1 7, 8 பெருக்கல் 3 24, 4 2 6, 8 பெருக்கல் 4 32, 3 2 5. இப்படி அது டிமினிஷிங்கா வருது, குறைஞ்சுட்டே வருது. அது சமசங்கியை இல்லை. 9 சமசங்கியை, 8 சமசங்கியை இல்லை. பார்க்கிற வேலை அற்புதமாக அமைந்திருக்கிறது. அப்ப ராமாவதாரத்தில் எம்பெருமான் நவமியிலே அவதாரம் பண்ணினான், 9வது சங்கியை சமசங்கியை. அதனால நன்ன சாதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்து போயிருக்கான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் 8ல அவதாரம், அஷ்டமியில் அவதாரம் பண்ணினான் விஷம சங்கியை. அதனால கிருஷ்ணாவதாரத்துல ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடினது. எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை சிரமங்கள், எத்தனை பேருக்கு அவன் எத்தனை விதமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது, எத்தனை விதமான வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டியது. பெருமாள் பேர்ல யாராவது பழி சொல்றவா ராமன் பேர்ல கிடையாது.
ஒரே ஒரு விஷயம், வாலியை மறைந்து நின்று கொன்னான்னு வாலி கேட்டான். நாமெல்லாம் கேட்கறதுக்கு கூட நமக்கு யோகியத்தை இல்லை. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அவன் எழுந்தருள் இருந்த காலத்துல எத்தனை பழிச்சொல். கண்ணன் பெருமான் கஷ்டப்பட்டது நாம நினைச்சுட்டு இருக்கோம் சக்கரவர்த்தி திருமகனார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார்னு. சக்கரவர்த்தி திருமகனார் பட்ட கஷ்டத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி விட்டாய்வா. ஆனால் கண்ணன் பெருமான் பட்ட கஷ்டம் இருக்கே அதிகமான கஷ்டம். வாழ்க்கையில முழுக்க அந்த 12 சம்பத்சர காலம் திருவாய்ப்பாடியில் எழுந்தருள் இருந்தானே அப்பதான் கண்ணன் சிரிச்சுட்டு இருந்தார். மற்ற காலமெல்லாம் அவருக்கு மனசுல வருத்தம் தான். கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிட்டா அப்ப பக்கத்துல போக முடியலையேன்னு அது வட்டி 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 வட்டின்னு வட்டிக்கு மேல வட்டி கடனாளியா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன துக்கம் இருக்குமோ அந்த துக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இங்க ராமனுக்கு அப்படி துக்கம் இல்ல, ராவணனுக்கு இருந்தது. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இளங்கவேந்தன். ஆனால் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினார் கண்ணபிரான். கோவிந்தான்னு அவ கூப்பிட்டுட்டா அப்ப நான் போகல, அது கடனாளியாவே நான் போறேனே. நாதி ஸ்வஸ்தமனாய ஐயோ ஸ்வஸ்தம் இல்லாத மனசோடையே நான் போய் சேர்றேன். கண்ணன் பெருமான் பரமபதத்துக்கு எழுந்துள்ளுகிற போது அப்ப அதுவே அழுகதான். கீதையில ஒரு அழுக அழுகிறாரே, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்ற மகாத்மா கிடைக்கலையே எனக்கு. இப்படி அவதாரம் பண்ணி எனக்கு கிடைக்கலையே. வாசுதேவனே எனக்கு எல்லாம்னு சொல்ற மகாத்மா கிடைக்கல. எல்லாம் வாசுதேவன் சொல்ற மகாத்மா கிடைச்சாலும் எனக்கெல்லாம் வாசுதேவன் சொல்ற மகாத்மா கிடைக்கலையே. அது ஒரு அழுக. எத்தனை வார்த்தைகள், எத்தனை ஏற்று பேச்சுக்கள். சிசுபாலன் வையாத வார்த்தவா, கம்சன் நிந்திக்காத நிந்தையா, எத்தனையோ விதத்துல அந்த எம்பெருமான் சமப்பட்டிருக்கான். அதான் கடைசியில தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமான் சொல்ற வார்த்தையா நம்ம ஆச்சாரியாள்லாம் காட்டுறார். தாஸ்யமைஸ்வரவாதேனா ஞாதீனாம் ச கரோம்யஹம். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஈஸ்வரன் பேரு. பெருமாள் ஈஸ்வரன், தலைவன், எல்லாரையும் நியமிக்கிறவன் அவர் தான். எல்லாரும் சொல்லவும் ஆரம்பிச்சா. பல பேர் தெரிஞ்சா. வியாசருக்கு தெரியாதா? சுகருக்கு தெரியாதா? விதுரருக்கு தெரியாதா? பீஷ்மருக்கு தெரியாதா? அழகா தெரியும் பீஷ்மருக்கு. விஷ்ணுதாஸ் நாம அத்தியாயத்தை உபன்யாசம் பண்றார். இவ்வளவு பெயர் சொல்றாளே, இப்படி ஒருத்தங்க இருக்கான்னு சொல்றாரே, அவர் யாரு? இங்க இருக்கானா, அங்க இருக்கானா, வைகுண்ட லோகத்துல இருக்கானா, திருப்பார்கடல்ல இருக்கானா, எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தேடி தேடி பார்க்கிறார்கள் பாண்டவர்கள். அப்ப கடைசியில சொல்றார், தேவகி நந்தனா. அவன் இங்க அங்க இருக்கான்னு பார்க்காது, இங்க உங்க பக்கத்துல இருக்கான்னு அவன் தான். உங்களுக்கு அத்தபிள்ளை அம்மான் செய்ன்னு சொல்லும்படியான உறவு முறையோட கூடியிருக்கிறானே அவன் தான். அப்ப என்ன காரியம்? எவ்வளவு ஞானி! இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாமும் கூட அவனை ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஈஸ்வரத்துவத்துக்கு அனுகுணமாக சிம்மாசனத்துல உட்கார்ந்தானா கிடையாது. எது வம்சத்துல அவதாரம் பண்ணான். அதனால சிம்மாசன பிராப்தி, ராஜ்யத்தை ஆளும் பிராப்தி எதுவும் கிடையாது. சரி, அதுதான் போச்சு. நன்றா நல்லபடியா ஈஸ்வரனா இல்லைன்னாலும் எப்படி இருந்தேன்னா வேலைக்காரனா இருந்து தோல்ச்சுன்னு தெரியுமா? நான் தாஸ்யம் ஐஸ்வரவாதேன ஞாதீனாம் ச கரோம்யஹம். எங்க ஞாத்திகளுக்கு, எங்க பங்காளிகளுக்கு துணி துவச்சு போட்டுட்டு இருந்தான், தலிக பண்ணி போட்டு. அவனுக்கெல்லாம் ஆறாதையாவது ஆபத்து வந்துருத்தனா உடனே நான் தான் முன்னால போய் சண்டை போட்டு காப்பாத்து. ஜராசந்தன், காளையவனன் இவாழ்ட்டெல்லாம் இந்த எதுவம்சஸ்தர்களை காப்பாத்துறதுக்கு சமுத்திரத்துக்கு நடுவுல வீடு கட்டி கொடுத்தேன். எல்லாரும் இழுத்துன்னு போய் ஒரே நாள்ல வச்சு எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கேன்.
தாஸ்யமைஸ்வரவாதேன ஞாதீனாம் ச கரோம்யா. என் ஞாதிகளுக்கு தாஸ்யம் தானே பண்ணிட்டு இருந்தேன். சேஷவர்த்தி அடிதண்டம் படிதண்டம் போட்டு இருந்தேனே. அர்த்த போக்தா ச போகானாம். திருப்தியா இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. போஜனம் பண்ணணும்னாக்கா அதுக்குன்னு உண்டான அவகாசத்தோட நிதானமா ருசிச்சு ரசிச்சு மென்னு சாப்பிடணும். அதுக்கு எனக்கு அவகாசம் இல்லாத போயிடுச்சு. சாப்பிட உட்கார்ச்சே அவனாவது கூப்பிடுவான். அர்த்த போக்தா ச போகானாம். எந்த போகமா இருந்தாலும் முழு போகமும் நான் அனுபவிக்கலையே. கிருஷ்ணனா என்ன போகம் அனுபவிச்சார் பாவம். முதல்ல தாயார் மடியில படுத்துட்டாரா? பெத்த தாய் மடியில படுத்துட்டாரா? இல்லையே. ஐயோப்பா, உடனே அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டாரு. வந்த இடத்துல திருப்தியா விளையாட முடிஞ்சுதான். பூத்தனை தொடக்கமாக எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்காக வேலை பண்ணிட்டு இருந்தேன். இந்த காரியங்கள்லாம் நடத்தியிருக்கேன். அதனால அர்த்தபோக்தாச்ச போகானாம் உபய விபூதி ஈஸ்வரன். நான் ஒரு உபயோகம் இல்லாத மணியை நான் திருவிட்டேன்னு என்கிட்ட பட்டம் கட்டினா இருந்தாலே செமந்தக மணியை திருவிட்டேன்னு. அதுக்கு அவனை கொன்னு இருக்கலாம். நான் என்ன தவறிழைத்தவன் அப்படின்னு சொன்னவன் இருக்கிறானே, நான் திருடினவன் சொன்னவன் இருக்கிறானே, அவன் என்ன பண்ணிட்டான்? என் பேர்ல தப்பு சொல்லிட்டான். என் பேர்ல தப்பு சொன்னவன நான் அழிக்க வேண்டி இருக்க அழிக்காமல் விட்டேன். அப்ப அழிக்காமல் விட்டு இருக்கக்கூடிய நிலைனா வாக்துருப்தானி சக்ஷமே, நான் அவனை சமித்து விட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட அதிகாரியை நான் சமித்து இருக்கிறபடியாலே கிருஷ்ணாவதார காலத்துல நான் ஒன்னும் பெருசாக ஒரு அனுபவத்தை கொள்ளலை. ஆக கிருஷ்ணாவதாரத்துல அவதரித்த காலம் தொடங்கி அழுகதான் பாவம் பெருமாள் துக்கப்பட்டார். ஆனால் ராமாவதாரத்துல அப்படியெல்லாம் இல்லை. 10 மாசம் சீதையை பிரிஞ்சு துக்கப்பட்டாரு, அதான் துக்கம். மத்த நாள்லதான் சௌக்கியமா இருந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய விஷயம். அதனால பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஆசை அதிகம். சாமான்யமா காட்டுறது உண்டு. ஆழ்வார்கள் கிருஷ்ணாவதாரம் என்றால் போற பரிவர்களாயிருப்பர்கள். ஆழ்வார்கள்லாம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொன்னா அத்தனை பரிவு காட்டுவார்கள். எதுக்காக அவ்வளவு பரிவு காட்டுகிறார்கள்? கிருஷ்ணாவதாரம் என்றால் சமீபத்திய அவதாரம். நமக்கு கிட்டக்க, நாம கலியுகத்துல இருக்கோம். துவாபராந்தத்துல துவாபர யுகத்தினுடைய முடிவுல கண்ணனுடைய அவதாரம். அதனால நமக்கு கிட்டக்க, நம்ம பக்கத்தாத்துக்காரன் கண்ணன், 2ஆம் தள்ளிதான் ராமபிரான் அப்படின்னு ராமாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரத்துக்கு பரிவு காட்டுவார்கள். 2வது ராமாவதாரத்திலே அமைந்திருக்கக்கூடியது பெருமாள் கட்டுங்காவலாக அயோத்திக்கு அதிபதியாக இருந்தார். அந்த இடத்துல பெருமாளை ரட்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா கிருஷ்ணாவதார காலத்துல எழும்பூண்டுகள் எல்லாம் அசுர பூண்டுகள். விரோதியான கம்சன் பக்கத்திலே இருக்கான். ராமாவதாரத்துல விரோதியான ராவணன் எங்கேயோ இருப்பான், தென்னிலங்கையில. விரோதியான கம்சன் பக்கத்திலேயே இருக்கிறான். அவர்கள் அந்த கம்சன் ஏவிவிட்ட அசுரர்கள் அநேகம். பிள்ளைகள் தீம்பிலே கை வந்தவர்கள். ராமாவதாரத்துல பிள்ளைகள் சாது, 4 பிள்ளைகளும் சாது. தீம்பிலே கை வந்தவர்கள். கிருஷ்ணாவதாரத்த பிள்ளைகள் தீம்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியாக அங்க தகப்பனார் இருக்காரே தசரதன், சம்பராந்தகன். தேவாசுர யுத்தத்திலே சம்பராசுரனை கொன்று தேவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்க. அப்ப எவ்வளவு பெரிய வீரன். ஆனால் இந்த இடத்துல தகப்பனார் சாதுவான நந்தகோபர், பசும்புல் சாபம் மிதியாதவர் நம் சிறியாத்தானை போலே. ஒரு பசும்புல்ல கூட மிதிக்காதவரா ரொம்ப சாதுவாக அமைந்திருக்கக்கூடியவர். குழந்தைகள் அங்க வழியே போய் வழியே வருபவர்கள். கிரமமா எப்படி போகணுமோ. ஒரு நாள் தமையன் கூட போகலன்றதுனால பாம்பின் வாயிலே விழும் பிள்ளை.
கிருஷ்ணாவதாரம். அதனால கிருஷ்ணாவதாரத்துக்கு பரிவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ராமாவதாரம்னா பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் ராமனுடைய அவதாரம் 12 மாசம் என்று ரிஷிகள்லாம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமி கேதிதம். அதனால சமசங்கியிலே சமமான குணம் படைத்தவனான் அந்த எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணினான். கௌசல்யா அஜனயத்து ராமம் சர்வ லட்சண சம்யுதம். எல்லா லட்சணங்களுடன் கூடின அப்படிப்பட்ட கௌசல்யா அஜனயத்து ராமம் சர்வலட்சண சம்யுதம். எல்லா இலக்கணங்களோடு அந்த ஆஜானுபாகும் அரவிந்தர் லாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி அப்படின்னு சொல்றமே, அப்படிப்பட்ட ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம். இந்த குழந்தை அவதாரம் பண்ணின குழந்தை எல்லா விதமான லட்சணங்களுடன் கூடியிருந்தது அப்படின்னு காட்டுறார். விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சுசுபே தேன புத்திரேண அமித தேஜசா. விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம், அந்த பாயசத்தினுடைய பாதி பாகம் விஷ்ணுனுடைய பாதி பாகம், எம்பெருமானுடைய பாகம், எம்பெருமானுடைய அவதாரம். புத்திரம் ஐக்ஷ்வாகவர்தனம், இக்ஷ்வாக வம்சத்தையே வளர்க்கக்கூடியவன், இக்ஷ்வாக வம்சத்துக்கு பெருமையை சேர்க்கக்கூடியவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நிலையிலே கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜசா. அந்த குழந்தையை பிரசவித்தாள் கௌசல்யா பிராட்டி. அவள் எப்படி இருந்தாள்னா அப்படி பிரகாசமாக ஆனாள். கௌசல்யா சுசுபே சோபித்தாள், தேஜஸ்வினியாக ஆனாள், பெருமை படைத்தவளாக ஆனாள். ராமனை பிள்ளையாக பெற்று பெருமை அடைந்திருக்கிறாள். ஆச்சரியமான விஷயம். கிருஷ்ணாவதாரத்துல யசோத பிராட்டி கண்ணனை பிள்ளையாக பெற்று எப்படி பெருமைப்பட்டாளோ அது மாதிரியாக ராமாவதாரத்திலே கௌசல்ய பிராட்டியானவள் ராமனை பிள்ளையாக பெற்று பெருமை பெற்றாள். கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் ரொம்ப அழகா. இதெல்லாம் சொல்லாத இருக்க முடியாது. சீலை குதம்பை ஒருகாது செந்நிறமேல் தோன்னிப்பூ கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மத்தாரும் இல்லை. கண்ணன் பெருமான் பசுக்கள் எல்லாம் மேய்த்து கொண்டு வருகிறான். யசோத பிராட்டி அப்படி எட்டி பார்க்கிறார். ஒருவேளை மாடி மேல நின்றுட்டு கண்ணன் வரத பார்த்திருக்கும் போது இருக்கு. இல்ல வீதியில இருந்து கொண்டே பார்க்கிறாள், தன்னுடைய வாசல் கொரட்டுல இருந்து பார்க்கிறாள். சீலை குதம்பை ஒரு காதுல ஓலை போட்டு இருக்கான், ஏதோ கடுக்கிற மாதிரி. செந்நிற மேல் தோன்றி பூ, ஒரு காது செந்நிற மேல் தோன்றி, ஒரு காதுல மேல் தோன்றி பூ சூட்டி கொண்டிருக்கிறான். கோலப்பனை கச்சும், இவ கார்த்தால குழந்தை பசுமேய்க்கணும் கண்ணு மேய்க்கணும்ன்றதுக்காக இடுப்புல வேட்டி அவராத இருக்கிறதுக்காக கட்டியமா கட்டி விட்டா ஒரு கச்சு, ஒரு பெல்ட். கோலப்பனை கச்சும் நல்லா அழகா அதனுடைய அலங்காரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அழகான டிசைன்ஸ் சொல்றோமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல பெல்ட் அந்த மாதிரி இருக்கு. இப்ப கூட வேட்டி அவராக இருக்கிறதுக்கு அதுலயே ஜிப் இருக்கும், பர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கிறாள், அப்படியே ஒட்டிக்கிறாள். அந்த மாதிரி கோலப்பனை கச்சும் கூரையுடையும் அழகான பீதாம்பரம். பலராமனுக்கு நீலாம்பரம், கண்ணனுக்கு பீதாம்பரம். கண்ணனுக்கு மஞ்சள் பட்டாடை, பலராமனுக்கு நீலப்பட்டாடை. இப்படிதான் சொல்லியிருக்கு. குளிர்முத்தின் கோடாலமும், அங்கங்க குளிராக இருக்கிறதுக்கு குளிர்ந்த முத்து, நல்ல முத்துக்கள் பதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அழகான சட்டை, முத்து சட்டை. குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்கிறார். இதோட கண்ணன் பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வராராம். அத பாருங்க. காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். கண்ணன் வர வேஷத்தை பாருங்க. பசுக்களின் பின்னால் என்னவா வரான் பாருங்க.
பசுக்கள் பின்னால் அவன் வர வேஷத்தை பாருங்கள். உடனே அவன் சொல்றா, ஞாலத்து புத்திரனை பெத்தார் நங்கமீர் நானே. இந்த லோகத்துல பிள்ளை பெத்தவன்னா நான் தான் பிள்ளை பெத்த. ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடியவள்னா நான் தான். பிரசவித்தவள்னு அர்த்தம் இல்ல. ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறதுனா எனக்கு கிடைச்சா போல யாராவது யாருக்காவது என் போலே குழந்தை கிடைத்திருக்குமா? குழந்தைய பெற்றவள்னா நான் தான். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே, மத்தாரும் இல்லை, வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவள் பெருமதோத்த சொல்லிக் கொண்டாள். அதே போல கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜசா அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இதத்தான் மேல கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் அப்படின்ற இடத்துல விசேஷமா வியாக்கியானம் பண்றார். அது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வருது. முக்கியமாக தனி ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அவலம்பித்து தான் எல்லா விஷயங்களையும் விண்ணப்பம் பண்றதா இருக்கு. ஆகவே அப்படி பார்க்கிற போது கௌசல்ய பிராட்டியானவள் விசேஷமான பெருமையோட விளங்கினாள்னு காட்டப்படுகிறது. அதுக்கு மேல பரதோ நாம கைகேய்யாம் பரதோ நாம கைகேய்யாம் ஜக்ஞே சத்ய பராக்கிரமம். பரதாழ்வான் அவனை கௌசல்ய பிராட்டி தான் பிரசவித்தாள். ஆகவே பரதாழ்வான் கௌசல்ய பிராட்டிக்கு தான் பிறந்தான். அவன் புஷ்ய நட்சத்திரத்துல அடுத்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான். சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா சர்வே சமுதித்தோ குணைஹி. எம்பெருமானுடைய கலைகளிலே கால் பாகமாக அவன் பிறந்திருக்கிறான். மொத்தத்துல அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை நாளாக வகுத்துக் கொண்டான்னு சொல்லியிருக்கு. கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம், தன்னை 4 பாகங்களாக வகுத்துக் கொண்ட போது விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் பாதி பாகம். அப்போ முழு பாயசத்துல பாதி பாயசம் ராமனானபடியாலே அந்த ராமபிரான் காட்டும்படியான விஷயம் பாதி பாகமாக அந்த ராமபிரான் சொல்லப்பட்டான். அடுத்த மீதி பாதியில பாதியாக இருக்கக்கூடியது அந்த பாயசம் தான் பரதாவதார காரணமான பாயசம். அதனால அந்த பாயசமானது கால் பாகம், விஷ்ணுவனுடைய கால் பாகம் இந்த இடத்துல வால்மீகி பகவான் தான் காட்டியிருக்கார். சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா சர்வே சமிதித்தோ குணை, எல்லா திருக்கல்யாண குணங்களும் கூடியவராக இருக்கக்கூடியவர். அசலக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா அஜனயத் சுதௌ. மீதி கால் பாகம் 2ஆக பிரிக்கப்பட்டது. சுமித்ரா தேவிக்கு 2 பாகம் கொடுக்கப்பட்டது. அதனாலே லக்ஷ்மண சத்ருக்னர்கள் பிறந்திருக்கிறார்கள். இவ ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல பிறந்தார்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தார்கள். புனர்வசு புஷ்யம் ஆயில்யம். முதல்ல ராமபிரான், அடுத்தவராக பரதாழ்வான், அவருக்கு அடுத்தவராக லக்ஷ்மண சத்ருக்னர்கள் பிறந்தார்கள். இரட்ட பிரசவம்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். தசரதனுக்கு பரம சந்தோஷம். அது இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன விசாரம் பண்றது? இங்க பண்ண வேண்டிய விசாரமாவது என்ன அப்படின்னா, பாயசத்தை எப்படி கொடுத்தா? முதல்ல கௌசல்ய கையில, அடுத்தபடியாக கொடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது தான் அந்த பாயசத்தை கொடுத்த பிரகாரம் எப்படின்னு பார்க்கணும். பாயசத்தை கொடுத்த பிரகாரம் எப்படின்னால், முதல்ல கௌசல்ய பிராட்டினுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் முதல்ல தத்தோ வை யஜமானஸ்ய பாவகால அதுலம் பிரபு இதம் து நிருபசார்தூல கௌசல்யாயை நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா. கௌசல்ய பிராட்டி அவளுக்கு நரபதி பாதி பாயசத்தை கொடுத்தான். மீதி இருக்கக்கூடிய பாயசத்துல பாதி விஷ்ணோர் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணுவனுடைய அர்த்த பாகம் ராமபிரான், கால் பாகம் பரதாழ்வான்னு சொல்லப்பட்டாலும் கூட
கால்பாக பாயசம் ஆருக்காக அமைந்திருக்கிறதுன்னா சுமித்ரா கையில கொடுத்திருக்கிறான். அதைத்தான் வால்மீகி பகவான் காட்டியிருக்கிறார். அர்த்தார்த்தம் ததௌச்சாபி சுமித்ராயை நராதிபா. சுமித்ரா தேவிக்கு பாதியை கொடுத்தான். கைகேயை அவசிஷ்டார்த்தம், மீதி இருக்கக்கூடிய கால் பாகத்துல ஒரு பாதி பாகத்தை கைகேயிக்கு கொடுத்தான். பிறகு இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய அரைக்கால் பாகத்தை சுமித்ரைக்கு கொடுத்தான். இதுதான் பாயசசிய அமிர்தோபமம்னு விண்ணப்பம் பண்ணினேன். அது விசேஷமாக அமைந்திருக்கக்கூடிய சத்ருக்னாழ்வானுடைய வைபவம்னு காட்டிட்டு கச்சதா மாதுலுகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீதா பிரீதி புரஸ்கிருதா அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து விபுலமாக பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, பாயசத்தை முதல்ல கொடுத்தது கௌசல்யக்கு. முதல்ல ராமபிரான் பிறந்துட்டான், சரி. அடுத்தது சுமித்ரைக்கு தானே கொடுத்தார். அப்ப லக்ஷ்மணன் தானே பிறந்திருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக தானே கைகேயி கொடுத்தார். லக்ஷ்மணனுக்கு தம்பியானா பரதன் பிறந்திருக்கணும். பரதனுக்கு பிறகு சத்ருகனன் பிறந்திருக்கணும். இப்ப ஏன் மாறி போச்சு கிரமம்? பாயசத்தை கொடுத்த கிரமத்தில் இருந்திருக்க வேண்டி இருக்க, அத கிரமத்தை மாத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டு இருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமான அர்த்தம் காட்டுகிறார்கள். பாயச விபாக கிரமம் இப்படி, பாயச பிராசன கிரமம் மாறி போச்சு. பாயச விபாக கிரமம் முதல்ல பாயசத்தை கொடுத்து, பாதி பாயசத்தை கொடுத்ததும் அதை கடகடன்னு வாயில் கொடுத்து விட்டு இருக்கிறாள், புதித்து விட்டு இருக்கிறாள் கௌசல்ய பிராட்டி. ஏன்னா முதல்ல தனக்கு குழந்தை பிறக்கணும். முதல் குழந்தை தனக்கு பிறந்தால் தான் ராஜமாதாவாகலாம். ராஜமாதா, ராஜாவுடைய தாயாரவள், தாயாரவள்னு எல்லாரும் கொண்டாடுவார். தான் ராஜமாதா ஆவதற்காக முதல்ல தான் பாயசத்தை கொடுத்தாள். அடுத்தது சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார்கள். சுமித்ரை என்றோ வேதாந்த ஞானம் படைத்தவள், மகா விவேகி. அவளை போல விவேகி கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவள். அவள் ஆசைப்பட்டாள் பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம். திருமந்திரத்துல காட்டப்படக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய பிரணவத்துல இந்த ஆத்மா பகவானுக்கு சேஷப்பட்டவன் காட்டுகிறது. நமசப்தத்துல இந்த ஆத்மா பாகவதர்களுக்கு சேஷப்பட்டவன் காட்டப்படுகிறது. மத்துமோர் தெய்வம் உலதன் நிருப்பாரோடு உத்திலேன் உத்தது உன் அடியார்க்கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்துறான் கண்ணபுரத்துறை அம்மானே. அவள் என்ன ஆசைப்பட்டாள்னா, நமக்கு 2 குழந்தைகள் பெற வேண்டும். அந்த 2 குழந்தைகள் ஒன்னு பகவத் கைங்கரிய நிஷ்டனாக இருக்க வேண்டும், மற்றொரு குழந்தை பாகவதர் கைங்கரிய நிஷ்டனாக இருக்க வேண்டும். ஒருவன் பகவத் கைங்கரிய நிஷ்டன், மற்றொருத்தன் பாகவத கைங்கரிய நிஷ்டன். இப்படி இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் நமக்கு வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் 10 பாட்டு பாடினார். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதுன்னு ஆண்டாள் நாச்சியார் தான் சொப்னத்திலே திருக்கல்யாண வைபவத்தை கண்டாள். அந்த சொப்னத்தை கண்டதற்கு அனுகுணமாக தான் பாசுரங்களை பாடினாள். அதுக்கு பலன் சொல்றார். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை சொல். அந்த வார்த்தைகளை வாரணமாயிரம் 10 பாசுரங்களை யார் கற்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அவர்கள் நல்ல குழந்தைகள் கிடைப்பார். பெரியாழ்வாரை போல கிடைப்பார்கள், ஆண்டாளை போல குழந்தைகள் கிடைப்பார்கள், கிருஷ்ணரை போல குழந்தைகள் கிடைப்பார்கள். எப்படி வேணாலும் சொல்லலாம். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி இந்த இடத்துல ஒரு அர்த்தம் காட்டினார், ஆச்சரியமான அர்த்தம். வாயும் மக்கள் நன்மக்கள். வாயும் மக்கள்னா பகவத் கைங்கரிய நிஷ்டனான மகன். நன்மக்கள்னாக்கா பாகவத கைங்கரிய நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப சுமித்ரா தேவி எதை ஆசைப்பட்டாள்னா, பகவத் கைங்கரியத்துக்குன்னு ஒரு பிள்ளை வேணும், பாகவத கைங்கரியத்துக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டவள். அதனால அவளிடத்த கொடுத்த பாயசத்தை அப்படியே கையில வச்சுட்டு இருந்தா என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். சரி, அடுத்த பாகம் பாயசம்.
மீதி இருக்கக்கூடிய கால் பாகத்தை, அரைக்கால் பாகத்தை கைகேயி கொடுத்து, அவளுக்கு கொடுத்ததும் அவ சாப்பிட்டுட்டா. அவ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், அவ புஜித்து முடிக்கிற வரைக்கும் அவள் காத்துட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் இந்த 2 பாயசத்தையும் ஒன்னாக புஜித்தாள். அதனால்தான் இரட்ட பிரசவமாக அமைந்திருக்கக்கூடியது. லக்ஷ்மண சத்ருக்னர்கள் 2 பேருக்கும் ஆயில்ய நட்சத்திரம், ஆஸ்லேஷா நட்சத்திரம்னு காட்டப்பட்டிருக்கிறது. தசரதனுக்கு அவ்வளவு சந்தோஷம், பரம சந்தோஷம். அவனுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணினான், ஈரை தவிர்ந்திடுகா, எல்லாருக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன், ஈரை தவிர்ந்திடுகா. எவ்வளவு வருஷம்? இந்த குழந்தை 7 வயசு ஆகிற வரைக்கும் யாரும் வரியே கட்ட வேண்டாம். அப்ப அரசாங்கமே தனக்குண்டான செலவை பார்த்து கொள்ளும், இவர்கள் யாரும் வரி கட்ட வேண்டாம். பாரி ஆண்டு ஓர் 7 நிதி நிறை தரு சாலை தாழ் நீக்கி. யார் யார் ஏழைகளோ, யார் யார் பிலோ பாவர்டி லைன்ல இருக்காளோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நேர வரட்டும், என்ன வேணுமோ எடுத்துட்டு போகட்டும், கஜானாவை திறந்து விட்டு விடுங்கள், பொக்கிஷத்தை திறந்து விட்டு விடுங்கள், அதிலிருந்து அவரவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும். முறைகட வரியவர் முகந்து கொள்கனா. இவனுக்கு இவ்வளவுதான், இவ்வளவுதான் கணக்கு கிடையாது. முறைகடா தங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக் கொள்ளட்டும். அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ எடுத்துக்கட்டும். இன்னாருக்கு எவ்வளவுதான், 1000 ரூபாய் தான், 2000 ரூபாய் தான் கணக்கு கிடையாது. 1 சவரன் தான், 2 சவரன் தான் கணக்கு கிடையாது. எவ்வளவு ஆசையோ அதெல்லாம் எடுத்துக் கொள்ளட்டும். அரைபறை என்றனன் அரசர் கோமகன். இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்கோ, அரைபறை பறை அறிவித்து விடுங்கள் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். இது ஜனங்களுக்கு தனியா பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் பண்ணினது. பொதுவா ராஜ்யத்துக்கு என்ன பண்ணினான், ஆலயம் புதுக்குஹா, எல்லா கோவில்களுக்கும் திருப்பணி பண்ணிடும். கோவில்கள் எல்லாம் ஜனங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அத்தனையும் திருப்பணிகளாலே நன்றாக பொலிவுற்றிருக்க வேண்டும். ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்ததிகளும் நன்றாக ஜீர்ணோத்தாரணம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அந்தணாளர் தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க. அந்தணாளர்கள் சாலை, பிராமணர்களுடைய சாலைனாக்கா அங்கங்க வேத பாடசாலை, ஆங்காங்கு சனாதன தர்மத்துக்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடிய வேத வைதிக தர்மங்கள் நிறைவேறுவதற்கு பிராமணர்கள் எந்த இடத்திலே இருந்து கொண்டு தங்களுடைய கர்த்தவியாம்சங்களை பண்ணுவார்களோ அந்த சாலைகளை எல்லாம் அமைக்க வேண்டும். சதுக்கம் இதுவரைக்கும் ஆஸ்திக்யம் மாத்திரம் ஆச்சு. பொதுமக்களுக்கு, வாழ்கின்ற ஜனங்களுக்கு வேணுமே சதுக்கம். 4 பேர் கூடுற இடம் சதுக்கம்னு பேர். நார்ச்சந்தின்னு சொல்றோம், மன்றம்னு சொல்றோம். மண்ணில் மரக்கால் கூத்தாடினான் காடையடி. அந்த மாதிரி இடங்களை எல்லாம் நன்றாக புதுப்பித்து சுத்தம் பண்ணி வைக்க வேண்டும். எங்கெங்க சாலைகள் போயிருக்கிறதோ அதெல்லாம் பண்ணணும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ண வேண்டும். அதுக்கு மேல காலையும் மாலையும் கடவுளருக்கு 2 வேளையும் பெருமாளுடைய திருவாராதனம் குறைவில்லாமல் நடக்க வேண்டும். இப்ப கோவில் கட்டிட்டா போருமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. அந்த இடத்துல யசோத பிராட்டிக்கு பிள்ளையாக வளர்ந்தான். அதுக்கு முன்னால தேவகி பிராட்டிக்கு பிள்ளையாக பிறந்தான். இவா 2 பேர்ல யாருக்கு ஏத்தம் அதிகம்? யசோத பிராட்டிக்கு ஏத்தம் அதிகம். ஏன்? திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களும் காட்டில் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களிலே உயர்ந்தவர்கள். கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டான் ஒருத்தன், அதுக்கப்புறம் கோவில் மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா, அந்த கோவில நடத்துறதுக்கு வியக்திகள் இல்லைன்னா, அந்த கோவில்ல ஏதாவது இடிஞ்சு கிடிஞ்சு உழுந்துட்டோம்னா ஜீர்ணோத்தாரணம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லாமல் திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களை விட ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களுக்கு ஏத்தம் அதிகம். ஆழ்வாருக்கு ஏத்தம் அதிகம் திருவாய்மொழி சாதித்தார். அவரவிட ஏத்தம் அதிகம் எம்பெருமானாருக்கு. ஏனென்றால் மாற நுரை செய்த தமிழ்மறை வளர்த்தார். பற்பல வியாக்கியானங்கள் வருவதற்கு அடிகோலியவர் இவரானபடியாலே அந்த திருவாய்மொழியை வளர்த்தார்.
திருவாய்மொழி காத்த குணவாளர் வந்ததற்கு காரணமே ராமானுசர். அதனால் தான் ஈன்ன முதல் தாய் சடகோபன் வாந்திகளும் சோலை மருதரங்கர் வன்புகழ்மையர் ஆன்ன தமிழ் மரங்கள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். அவ எம்பெருமானாருக்கு ஏத்தம் அதிகம். அதனால்தான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா ஸ்ரீமதே ராமானுஜாயனமா சொல்றேன். அப்போ பெற்றவர்களோட வளர்த்தவர்களுக்கு ஏத்தம் அதிகம், திருப்பிரதிஷ்ட பண்ணினவர்களோட ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களுக்கு ஏத்தம். அப்ப ஜீர்ணோத்தாரணம் ஆலயம் புதுக்குகான்னு பண்ணிட்டான். ஆனால் அந்த ஆலயத்துக்கு தினப்படி பூஜை நடக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால அவன் தெரிவித்திருக்கக்கூடிய அழகான வார்த்தை, காலையும் மாலையும் கடவுளருக்கு அணை மாலையும் தீபமும் வடித்திடுக. அப்ப அந்த கடவுளருக்கு, அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு காலை மாலை 2 வேளையும் மாலை அணிவிக்க வேண்டும், புஷ்பம் சாத்தணும், மந்திர புஷ்பங்கள் பண்ண வேண்டும். சாயங்காலம் புஷ்பம் போகணும். மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்னார். தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 2 வேளையும் திருவாராதனங்கள் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் சந்நிதிகளுக்கு. இது ஆஸ்திக்யத்துக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ராஷ்டிரத்தினுடைய க்ஷேமத்துக்காகவும் பண்ணி வைத்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. இப்படி அந்த குழந்தைகள் தாங்கள் வளர்ந்து வந்தார்கள் அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதுல எப்படி வளர்ந்தான் அதை காட்டுறார் கம்பர். ஒரு இடத்துல அழகா காட்டுறார். எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா. சக்கரவர்த்தி திருமணார் சின்ன பிள்ளைதான். எதிர ஆறு வந்தாலும் அவர்களை பார்த்ததும் திருமண்டலம் அப்படியே சந்தோஷப்படும். அதுதான் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் முதிர்தரு கருணையின், ரொம்ப கருணையோட ரொம்ப ஆசையோட அப்படி பார்ப்பானா. முகமலர் ஒளி தரா. முகமலரானது ஒளித்ததுன்னு காட்டப்படுது. எதிவினை, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கிறே, எதிர வருபவர்களை இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறே, கஷ்டப்பட்டிருக்கிறே, என்ன காரியம், ஏதாவது விசேஷமான காரியம் உண்டா அப்படின்னு கேட்பாராம். ஒரு சின்ன பிள்ளை கேட்கிற கேள்வி. அது மாத்திரம் இல்ல, இடரிலை, ஒன்னும் சிரமம் இல்லையே, ஏதாவது சிரமமா இருந்தா நான் கூட வரனே, இந்த பொட்டியை தூக்கிட்டு வர முடியலன்னு நான் தூக்கிட்டு வரனே அப்படின்னு வராங்க ராமபிரான். இடரிலை. அதுக்கு மேல இனிதுன்னும் மனையும் மக்களும். உன் மாத்துல எல்லாரும் சௌக்கியமா? உம தேவிகள் சௌக்கியமா இருக்காரா? உம பத்னி சௌக்கியமா இருக்காரா? உம்முடைய குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறார்களா அப்படின்னு மதிதரு குமரரும் வலியர்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்காரு. இது ராமபிரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்மித பூர்வ பாஷி. வால்மீகி பகவான் ஸ்மித பூர்வ பாஷின்னு காட்டுறார். ராமபிரான் ஆற பார்க்கிற போதும் சிரிச்சுட்டே பேசுவார். கடுகடுன்னு சில பேரை பார்க்கிற போதே ஏன் இவா வந்தா, இவாளோட நாம ஏன் பேசுறோம் தோணும்படியா பேசுவோம். என்ன சௌக்கியமா? சௌக்கியம்தான். சாப்பிட்டாச்சா? சாப்பிடல நீ போட போறியோ? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறா, கொனட்டையா பேசுறாள். அந்த மாதிரி இல்ல, பெருமாள் ருஜு புத்தி தயா ஆர்ஜவம். அதனால எதிரே வரக்கூடியவர்களை முகமலர் ஒளித்தாரா அப்படின்னு பேசக்கூடியவராக ஸ்மிதா பாஷி. அதுக்கு மேல அவர்கள் ராமா சௌக்கியமானவா கேட்கறதுக்கு முன்னாலேயே நீ சௌக்கியமா இருக்கியா? எதுவினை, உனக்கு என்ன காரியம் இப்போ? இடநிலை, ஒன்னும் கஷ்டம் இல்லையே. உன்னுடைய பத்னி சௌக்கியமா இருக்காரா? உன்னுடைய குழந்தைகள் நன்னா பலிஷ்டாளா இருக்காளா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்மித பூர்வ பாஷி அழகா காட்டி இருக்கக்கூடியவள். இப்படி இந்த குழந்தைகள் வளர்ந்து வந்தார்கள். அப்பப்ப அவர்கள் தாங்கள் பல விசேஷமான கல்விகளை எல்லாம் கற்றார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி கற்றவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு திருக்கல்யாண வயசு வந்தது. அப்ப விஸ்வாமித்திரர் வந்தார். ராமாவதாரத்துல அது குணாவதாரம்னு பேரு. ஸ்ரீ எதுகிரேந்திராஜியர் சுவாமி சாதிச்சார். ராமாவதாரம் குணாவதாரம், கிருஷ்ணாவதாரம் லீலாவதாரம். நேற்றைய முன்தினம் தான் இடத்துல
சுவாமி சந்நிதியில அடிய விடகொண்டிருந்த போது சுவாமி சாட்சி ராமாவதாரம் குணாவதாரம், திருக்கல்யாண குணத்தை காட்டுறதுக்குன்னே இருக்கக்கூடிய அவதாரம், லீலைகளை காட்டுறதுக்குன்னே கிருஷ்ணாவதாரம். அதனால ராமாவதாரத்துல லீலைகள் விசேஷமாக வர்ணிக்கப்படவில்லை. ஏதோ ஒரே ஒரு விளையாட்டு விளையாடினால் அதுதான் வினையாச்சுன்னு சொல்லுவா, அது அந்த பிரகரணத்துல சொல்றேன். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துல லீலை 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 எல்லாம் விளையாட்டு. நாட்டை படையன் நயன் முதலாத்தன் தன் எழுமா மலர் வந்து வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீர். மொத்த விளையாட்டு தான் கிருஷ்ணாவதாரத்துல. எவ்வளவு விளையாட்டுக்கள்! ஆகவே லீலா மானுஷ விக்கிரகமாக அமைந்திருக்கக்கூடியது கிருஷ்ணாவதாரம். ஆனால் குணபரிவாக ரூபமாக அமைந்திருக்கக்கூடியது ராமாவதாரம்னு காட்டப்படுகிறது. அப்போ அதுக்கு மேல விஸ்வாமித்திரர் வந்தது. இது நடுவுல சில பால லீலை கதைகள் 1-2 இருக்கு. அதெல்லாம் சேர்த்து விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் வந்து தசரதனிடத்துல ராமபிரானை எப்படி கேட்டார், யாக சம்ரட்சணத்துக்கு அடிகோலுதல், அந்த விஷயம் என்னவோ அதனை அடுத்த வாரம் கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யாராவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.